கோவையில் முதன்முறையாக சின்மயா மிஷன் சார்பாக பிரம்மாண்ட 108 சமஷ்டி ஸ்ரீ ஹனுமன் சாலிசா ஹோமம் கோவை வடவள்ளியில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுமென விழா ஒருங்கிணைப்பாளர்கள் தகவல். சின்மயா இயக்கத்தின் 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெறும் சின்மயா அமிர்த மகோத்சவ கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோவையில் முதன்முறையாக சின்மயா மிஷன் சார்பில் 108 சமஷ்டி ஸ்ரீ ஹனுமன் சாலிசா ஹோமம் என்ற உலகளாவிய கூட்டு பிரார்த்தனை நிகழ்வு நடைபெறவுள்ளது. உடல் நலன், உள்ள தூய்மை மற்றும் உலக நன்மையாகிய உயரிய நோக்கங்களுடன் நடத்தப்படும் இந்த ஆன்மீக நிகழ்வு குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள சின்மயா வித்யாலயா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. அப்போது சின்மயா கார்டன் அறக்கட்டளையின் தலைவர் சுவாமினி சம்பிரதிஷ்டானந்தா செய்தியாளர்களிடம் கூறுகையில், சின்மயா இயக்கத்தின் 75வது ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் ஹனுமானை வழிபடும் இந்த கூட்டு ஹோமம் நடத்தப்படுகிறது. ஹனுமன் சாலிசா எனும் சக்தி வாய்ந்த நூலில் உள்ள மந்திரங்களை உச்சரித்து அக்னி பகவானுக்கு சமர்ப்பிப்பதே இந்த ஹோமத்தின் முக்கிய அம்சமாகும். இந்த ஹோமத்தின் சிறப்பு என்னவென்றால், பங்கேற்பாளர்கள் தங்களது கைகளாலேயே ஹோமத்தில் யாகம் செய்வதாகும். காலை 5 மணி முதல் நடைபெறும் இந்த நிகழ்வில் ஒவ்வொரு 45 நிமிடங்களுக்கும் 7 முறை ஹனுமன் சாலிசா மந்திரங்கள் உச்சரிக்கப்படும். ஒரே நாளில் 1 லட்சத்திற்கும் அதிகமான முறை உச்சரிப்பதால் ஹனுமன் சூரிய பகவானின் சீடன் மற்றும் ஸ்ரீ ராமபிரானின் பக்தனான ஸ்ரீ ஹனுமனின் பேரருள் பெற முடியும். இந்த நிகழ்வில் 10,000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பிரம்மாண்ட ஆன்மீக நிகழ்வு சிவராத்திரி அன்று பிப்ரவரி 15ஆம் தேதி காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோவை வடவள்ளியில் உள்ள மருதம் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறுகிறது. பிரார்த்தனையில் பங்கேற்க எந்த கட்டணமும் அல்லது முன்பதிவும் தேவையில்லை. ஆனால் ஹோமத்தில் நேரடியாக பங்கு பெற விரும்புபவர்களுக்கு மட்டும் முன்பதிவு அவசியமாகும். மொத்தம் 108 ஹோம குண்டங்களில் 600 முதல் 650 பேர் வரை மட்டுமே பங்கேற்க அனுமதி வழங்கப்படும். தனி நபராகவோ அல்லது குழுவாகவோ ஹோமத்தில் பங்கு பெறலாம் என தெரிவித்தார். இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சின்மயா கமிட்டி உறுப்பினர் வெங்கட கிருஷ்ணன், சின்மயா கார்டன் அறக்கட்டளை செயலாளர் ராமகிருஷ்ணன், சின்மயா மிஷன் ஆச்சாரியா கிருஷ்ணன் சைத்தன்யா, சின்மயா கார்டன் ட்ரஸ்ட் தலைவி சங்கீதா வாரியர், அரங்காவலர் வேணுகோபால், பொருளாளர் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சின்மயா மிஷன்ல தன்னுடைய 75வது வருடம் அர்ப்பணிப்பு சமூகத்துக்கு இந்த வருடத்தை அமிர்த மகோத்சவம் அப்படின்னு ஒரு கொண்டாட்டமாக உலகம் முழுதும் நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ நம்மளுடைய கோயம்புத்தூர் சின்மயா மிஷன் சென்டர்ல இப்போ நமக்கு வர ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமஷ்டி மகா ஹனுமான் சாலிசா ஹோமம். இந்த ஹோமமானது மகா சிவராத்திரி என்ற அந்த ரொம்ப நல்ல நாள் அன்னைக்கு 15ஆம் தேதி பிப்ரவரி மாதம் மருதம் ஸ்போர்ட்ஸ் அரீனா அப்படின்ற இடத்துல எல்லா கோயம்புத்தூர் மக்களும் ஒன்னா சேர்ந்து ஹனுமான்ஜியை வழிபடும்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹோமத்துல ஹனுமான் சாலிசா அப்படின்ற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சித்த கிரந்தம் நூலானது எடுத்து அதுல இருக்க மந்திரங்களை சொல்லி ஹோம குண்டத்துல அக்னி பகவான் கிட்ட நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்துட்டு இருப்போம். இது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கையாலேயே இந்த ஹோமத்தை ஒவ்வொருத்தரும் பண்ணலாம். இது எதுக்காக பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் நலம், உள்ள தூய்மை, உலக நன்மை, இதுதான் குறிக்கோளா வச்சு இந்த ஹோமத்தை பண்ண போறோம். கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல அன்னைக்கு வருவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஒரு 1 லட்சம் தடவை அந்த ஹனுமான் சாலிசா ஆனது காலையில 5 மணிக்கு பூர்வாங்க பூஜை வச்சு ஆரம்பிப்போம். அந்த நாள் முழுக்க ஒவ்வொரு 45 நிமிடத்துல ஒரு 7 முறை ஹனுமான் சாலிசா ஜபம் செய்து இந்த ஹோமம் நடக்கும். அதனால கிட்டத்தட்ட 1 லட்சம் தடவை அந்த ஒரு நாள்ல மட்டும் ஹனுமான் சாலிசா ஆனது நம்ம ஜபம் பண்ணி இந்த வேள்வி ஹோமம் யாகம் பண்ண இருக்கிறோம். நாம இதுக்கு எல்லாரும் வரணும், வந்து பயன் பெறணும், இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு தான் இந்த ஏற்பாடே நம்ம செஞ்சிருக்கோம். நாம